இந்தியாவில் ஒரு நெக்ஸ்ட் ஒரு க்ரோயிங்கான செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சோலார் எனர்ஜி செக்டாரும் ஒன் ஆஃப் தி செக்டார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அந்த சோலார் எனர்ஜி பேனல்ஸை ரெடி பண்ணுற ஒரு கம்பெனிஸ் தான் இப்போ ஐபிஓக்கு வராங்க. எம்வி போட்டோவோல்டெக் ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ பற்றின ஃபுல் டீட்டெயிலான தமிழில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகே, ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2007 மார்ச் மாதம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியான எம்வி போட்டோவோல்டெக் பவர் லிமிடெட். இவங்க இன்டெகிரேட்டட் சோலார் பிவி மாடியூல் அண்ட் செல் மேனுஃபேக்சர். ஸோ இதுதான் என்னன்னா இவங்க டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுற ரெண்டு திங்ஸ் தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. மார்ச் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி சோலார் பிவி மாடியூலுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7.80 ஜிகா வாட்ஸ் ஆகும். சோலார் செல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.94 ஜிகா வாட்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட மெயின் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா சோலார் பேனலில் நிறைய கேட்டகரியான மாடல்ஸ் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பைஃபேசியல் அண்ட் மோனோஃபேசியல். ஸோ இந்த மாடல்ஸ் என்னன்னா இருக்கு. அதுக்கப்புறம் மோனோ பிஇஆர்சி மாடல்ஸும் என்னன்னா இவங்க கிட்ட இருக்கு. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் மொத்தமாக 4 யூனிட்ஸ் இருக்கு. அதில் 2 பார்த்தீங்கன்னா கர்நாடகா லொகேஷனில் 22.44 ஏக்கர்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த கர்நாடகாவில் இருக்கிற சோலார் செல் மேனுஃபேக்சரிங் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சோலார் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த செல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற அந்த ஏரியா தான் ஓகேங்களா. ஸோ மார்ச் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி கம்பெனி கிட்ட 611 ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஷார்ட் ஃபார்மில் பார்க்கும்போது இந்த கம்பெனி ஒரு சோலார் எனர்ஜி செக்டாரில் வராங்க. சோலார் பேனல்ஸ் ரெடி பண்ணுறாங்க, பைஃபேஷியல் அண்ட் மோனோஃபேசியல். ஸோ இந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 4 யூனிட் இருக்குது. அதில் 4 யூனிட்டில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு பெரிய யூனிட் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கம்பெனி எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஐபிஓ நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் இவங்க ஐபிஓ வராங்க. ஃபேஸ் வேல்யூ ₹2 பர் ஷேர்லையும் இந்த இஷ்யூ பிரைஸ் பேனன் பார்க்கும்போது ₹206 ₹217 வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 69 ஷேர்ஸ் ஒரு லாட் சைஸ்க்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ் கேபிட்டலாகவும் ஆஃபர் ஃபார் சேலாகவும் இவங்க வராங்க. ஸோ 2900 கோடி ஐபிஓ அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இஷ்யூ சைஸ் வராங்க. ஒரு நல்ல ஒரு வேல்யூசேஷனாக இருக்குது. அதில் 2143 கோடி ஃப்ரெஷ் வேல்யூ ஆகும். ஆஃபர் ஃபார் சேலாக 756 கோடியும் இவங்க வராங்க. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இவங்க லிஸ்டிங்கில் வராங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலகிராம் பேஜ் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஐபிஓ ஓப்பன் டேட் க்ளோஸ் டேட் பார்த்துட்டோம். நவம்பர் 14ஆம் தேதி லேட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்டோட ஸ்டேட்டஸ் நமக்கு தெரிய வந்துடும். நவம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் நடந்திருந்தால் நம்மளோட ஷேர்ஸை டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஐபிஓ அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா நம்முடைய அமௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்படின்னா அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைனலாக இந்த கம்பெனிஸ் நவம்பர் 18, 2025 டியூஸ்டே அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வராங்க. ஸோ நீங்கள் ஐபிஓ அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணாலும் யூபிஎம் டேட் கம்பல்சரி மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. நவம்பர் 13 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், யூபி அப்டேட் கண்டிப்பாக பண்ணிடணும். அடுத்ததாக ரீட்டைல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் உங்ககிட்ட 14,973 ரூபா இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு லாட் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ண முடியும். இந்த ஐபிஓ ஒரு மெயின் போர்டு ஐபிஓன்றதுனால ஒரு லாட் உங்களால் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் எஸ்எம்இ ஐபிஓனா மினிமம் நீங்கள் 2 லாட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட்ல இருந்து 13 லாட் வரைக்கும் உங்களால் ஐபிஓ அப்ளிகேஷன் ரைஸ் பண்ண முடியும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரியில் 14 லாட்ல இருந்து 66 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 67 லாட்ல இருந்து நிறைய லாட் உங்களால் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ண முடியும். அடுத்ததாக அந்த 2900 கோடி ஐபிஓ பார்த்தீங்கன்னா கியூஐபி கேட்டகரிக்கு 75%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 10%, என்ஐஏ கேட்டகரிக்கு 15% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஐபிஓ 10% அளவுக்கு தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 104% இருக்குது.
ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 23%, டெட் பை ஈக்விட்டி 3.63 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக இந்த கம்பெனிக்கு வந்து என்னன்னா கடன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிய வருது. 3.63ன்றது கொஞ்சம் ஓவராக அதிகமாகவே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் 69%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 15%, எபிட்டா மார்ஜின் 30%, பிரைஸ் டு புக் வேல்யூ இது பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூவேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா 24 மடங்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி ரேஷியோ வந்து இருக்கு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 15,000 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு டீசென்டான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. அடுத்ததா இந்த கம்பெனியோட ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸை வந்து செக் பண்ணும்போது ஸோ மார்ச் 2023, 24, 25 செக் பண்ணும்போது 8.9 கோடிகள், 28.9 கோடிகள், 369 கோடிகள், லாஸ்ட் ஒரு குவார்ட்டரில் அந்த 3 மாதத்தில் பார்க்கும்போது 187 கோடிகள் அளவுக்கு என்னன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டாக நல்ல ஒரு கிராஜுவல் இன்க்ரிமெண்ட் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 8, 28, 28லேருந்து நேரம் 369 கிட்டத்தட்ட 10, 12 டைம்ஸ் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியுது. பட் இவங்களுடைய பாரோயிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கடன்களும் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரிய வருது. ஸோ இந்த கம்பெனியோட இபிஎஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 6லேருந்து ஆஃப்டர் ஐபிஓ வந்து 10 கன்வெர்ட் ஆகுது. பிஇ ரேஷியோ 34லிருந்து 20 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. ஒரு டீசென்டான பிஇ ரேஷியோவில் இந்த கம்பெனிஸ் வந்து வராங்க. ஓகேங்க. ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னைக்கு ரேஞ்சில் 9.2% அளவுக்கு பாசிட்டிவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து இது வந்து என்னன்னா டே பை டே வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து ஆகிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்கு. நீங்கள் ஐபிஓ வந்து என்னைக்கு அப்ளை பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஸோ என்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அன்னைக்கு டேட்டில் நீங்கள் கிரே மார்க்கெட் பிரீமியம் செக் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் கிரே மார்க்கெட் பிரீமியம் டுடே அப்படின்றத என்ன பண்ணுங்க ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் வித்தின் ஒரு 1 hour நான் என்ன பண்ணுறேன் அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்கள் டிசிஷனை வந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறலாம் வேணாமா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.